மேஷ ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த 2026 வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் நவகிரகத்தில் காதலுக்கு உண்டானவன், நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் ஆணுக்கும் உறவாக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் கெட்டதுன்னா திருமண வாழ்க்கை சுகமாக இருக்காது. சில இடங்களில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சில இடங்கள்ல இருந்தால் ரொம்ப விசேஷம். வசதி வாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும். சில இடங்களில் மறைந்தார்னா அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் எத்தனை நாள் அங்கே இருக்காருன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த், 23 நாட்கள் தான் இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வெளுத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், சுக்கிரன் வெளுத்தால் சுகங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். தன்னுடைய நட்பு வீட்டுக்கு வர்றது நல்லது தான், ஆனால் அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலை இழப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், நாங்கள் ஏற்கனவே 2 வருஷமாக வேலை இல்லை, 3 வருஷமாக வேலை இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய ஜாதக பிரகாரம் வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்படும் அப்படின்றதுன்னா அதை மாற்ற முடியாது. இந்த சுக்கிர பயிற்சி அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிர பயிற்சியில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. என்ன மாற்றம் அப்படின்னா உங்களுக்கு வெளியூருக்கு டிராவல் பண்ணக்கூடிய வகையில். ஏன் அப்படின்னா 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டுக்கு இந்த சுக்கிரன் போகிறாரு. உங்களுக்கு இடமாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் அதில் என்ன வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா வேலை இழப்பு ஏற்படும், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், அல்லது தாயாரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது இந்த ஆஃபீஸில் சில பேருக்கு கெட்ட பேர் வரும் தெரியுமா? எதிர்பாலின நபருடன் கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பார், கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை பிரயோகிப்பார். ஆக்சுவலாக அது கேஷுவலாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆனால் இந்த 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் அந்த கேஷுவலாக சொல்லக்கூடிய வார்த்தையை கூட எதிர்மறையாக திங்க் பண்ண வச்சு அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தப்பான வார்த்தைகளை, தப்பான அர்த்தத்தை புரிய வச்சுட்டு அதனால் உங்கள் பேரில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஸோ விச் மீன்ஸ் தட் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு அவமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சார்னா, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ராசி இந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த கிரகமே தன்னுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணால் உங்களுக்கு சும்மா சின்னதாக ஒரு தட்டிட்டு போவார். இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுத்துவார். ஒரு இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண வைப்பார். குடும்பத்தை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். குடும்பத்தில் அனாவசியமான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஃபினான்ஷியலாக கிரன்ச் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். என்ன காரணம்னா, இந்த வேலை மாற்றத்தின் காரணமாக 1 மாத சேலரியோ 2 மாத சேலரியோ நீங்கள் பணத்தை கட்டிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போகும்பொழுது குடும்பத்தார் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தாயாரை விட்டு விலகி இருப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்குவாங்க. சில பேர் வீட்டை விட்டுட்டு வேற ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குவாங்க. ஸோ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய குறைபாட்டில் பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனால் வீசிங் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பேன்கிரியாஸ் மற்றும் யூரினரி சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் கால் மூட்டில் இல்லாட்டி கணுக்காலில் நீர் கோத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்காதீங்க. இதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத முக்கியம். உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சிக்கான பரிகாரம்னு எதுவும் கிடையாது. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. குறிப்பாக தாயார் வழி குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். ஸோ இந்த 2026 உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த சுக்கிரன் பயிற்சி தரப்போகிறது, மற்ற கிரகங்களுடைய சுழற்சியில் என்ன பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் ஆராயணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருப்பம் உள்ளவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். ஒரு நம்பர் 8015131149, அந்த நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நீங்கள் நேரில் சந்திக்கணும்னா. அதே சமயம் மற்றொரு நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம்
இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.